Hello everyone, welcome back Eve of Code. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லியோட ஓல்டு ரெசிபி தான் சிக்கன் சங்கேசி. எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்க தம்ஸ் அப்பில் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 கிலோ சிக்கனை பெரிய துண்டாக நறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க மசாலா தூளையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் நிறைய ஹட்சன் தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டு கலந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ், குறைஞ்சது 1 ஹவர் மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துடலாம். அது கூட 4-5 சிகப்பு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நிறையா டொமாட்டோ பியூரி கெச்சப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனதும் இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு 10 முந்திரியை சேர்த்துடலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேலாவை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 100 கிராம் பட்டரும் ஒரு 150 ml ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முழுவதுமே பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை வாசனை போக திரும்ப அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனுடைய தயிர் இருக்கும், அதையும் இது கூட சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 லிட்டர் பால், காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து ஒரு 1/2 நிமிஷம் கிளறி விட்ட பின்னாடி திரும்பியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். திரும்பியும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இந்த நல்ல மசாலாவில் உள்ள தண்ணியெல்லாம் வற்ற விட்டுறலாம். இப்போ மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கிரேவி தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் முழு பச்சை மிளகாயாக ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து கீராமல் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதோடைய ஃப்ளேவர் தான் நமக்கு தேவை, காரம் தேவையில்லை. கடைசியாக வறுத்து வச்சுருக்க கசூரி மேத்தியையும் மல்லி இலையும் தூவி இறக்கி பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் சங்கேசி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆயில் தாராளமாக தான் சேர்க்கணும், காரமும் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு செட் ஆகும். நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். காரம் ஆயில் அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டை லைக்கை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.